ஆச்சாரிய பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும் மகாவதார் அறக்கட்டளை டீம் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஜூம்ல உட்கார்ந்து இந்த ஞானத்தை கேட்கிற மாஸ்டர்ஸ்க்கும் யூடியூப்ல இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மாஸ்டர்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்திலும் பொது வழி அன்சர் எதுக்கு நான் அப்படி தேர்ந்தெடுத்தேன்? எப்பவுமே நமக்கு எது கத்துக்கிட்டாலும் ஆன்மீகத்திலும் அது நமக்கு ஒரு புது வழியாதான் நமக்கு இருக்கும். எங்கெங்கும் புது வழி இருக்குன்றது நம்ம தேடிக்கொண்டே இருப்போம். ஆனா நமக்குள்ள இருக்கிறது எத்தனையோ விஷயங்களை நம்ம சரி ஆக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு ஒரு புது வழியா நமக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய ஞானத்துக்கும் நம்மளுடைய தியானத்துக்கும் தொடர்ந்து நம்ம கூட வந்து கொண்டே இருக்கும். சரி, நம்ம புது வழி நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. எப்பொழுதுமே நம்ம ஏதாவது கத்துக்கொண்டே நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்தை என்னன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, அந்த முக்கியமான ஒரு வார்த்தை மூலமா என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது நண்பர்களே. பத்ரிஜி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்ன அந்த வார்த்தை என்ன? பொறுமைன்னு சொல்லிருக்காரு. பொறுமை என்ன? பொறுமை என்றால் என்ன? காத்து கொண்டே இருக்க வேண்டும். காத்திருத்தல் நம்ம சொல்லுவோம். நம்ம வெயிட் பண்ணணும், எதுக்குமே வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பலன்ன்றது நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. அந்த பொறுமைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த இடம் இருக்கிறது நமக்குள்ள. ஆனா அந்த பொறுமை நமக்கு இருக்கிறதா? எந்த அளவு நமக்கு பொறுமை இருக்கிறது என்றது உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி போட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பதில் வரும். இப்போ நம்ம எவ்வளவு விஷாலமா இருக்கிறது நமக்கு இந்த படைப்பு என்றது. அதுல நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயமும் நடக்கிற ஒரு விஷயமும் சரியான நேரத்திலும் சரியான இடத்திலும் அது அமரும் வரை அந்த பொறுமைக்கு மிகவும் அமைதியாக காத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த பொறுமைக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்கான்றது. ஒரு வித்து யாரு பண்றாங்க? அது விதை விவசாயிகள் அந்த பயிரில் வச்ச உடனே முளை வருமா சொல்லி தோண்டி பாக்குறாங்களா? இல்லையே. அந்த வித்து வச்சுட்டு அது காத்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல ஒரு மண்ணு வேணும், வெயில் வேணும், அப்புறமா மழையும் வேணும். அந்த வித்து போட்டு அவங்க காத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வெயில் வராம மழை வந்தா அது குழப்பமாயிடும். அதனால வெயில் நல்லா ஒரு மழை வரும் பொழுது அந்த வித்து முளையா வரும் பொழுது அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷம் அடையும். அப்புறமா அது மரமா மாறி அதுல இருந்து பூக்களும் காய்களும் பழங்களும் வரும் பொழுது அவனுடைய ஆனந்தம் சொல்ல முடியாது. ஒரு மாம்பழம் பாருங்க, நம்ம கடையில பார்க்கும் பொழுது எவ்வளவு நல்லா இருக்கும் மாம்பழம் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னு. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த விதைக்கு ஒரு பொறுமைன்றது இருக்கு. ஆனா மனிதனுக்கு பொறுமையே இல்லை. எங்க இருக்கு அந்த பொறுமை? மனிதனுக்குள்ளதான் அந்த பொறுமைன்றது இருக்கு. ஆனா மனிதன் அந்த வெயிட் பண்ணவே மாட்டாங்க.
இப்ப எடுத்த உடனே அது முடிக்கணும். அந்த மாதிரி மனிதன் என்றவங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த பொறுமைக்கு பொறுமை இருக்கு. ஆனா மனிதனுக்கு சிந்தனைகள் மூலமா அந்த பொறுமை இல்லாம இருக்கிறது நண்பர்களே. அதனால பொறுமை என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்பொழுதுமே நமக்கு ஏதாவது வெயிட் பண்ண முடியாது நமக்குன்னா, அந்த பொறுமைக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்றது நீங்க யோசனை பண்ணணும். அப்புறமா தான் நமக்கு பொறுமை வரும். ஒரு சகனம்ன்றது வரும் நமக்கு. அதே மாதிரி இது இந்த பொறுமை எப்படின்னா, ஒரு தனி சிறப்புகள் கொண்ட இந்த பொறுமை எதையும் அது எதிர்பார்க்காது. அதுக்கு எதிர்பார்ப்பே அன்றது இல்லை. எதற்காகவும் அது அவசரப்படாது. எதுக்கு அது அவசரப்படாது அன்னா, இந்த படைப்பில் உள்ள பெரிய சக்தி அன்றது ஒண்ணு இருக்கு. அது மீத ஒரு மிகுந்த நம்பிக்கை அன்றது அந்த பொறுமைக்கு இருக்கிறது நண்பர்களே. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எதுக்கு ஒரு பொறுமைக்கு இந்த படைப்பில் உள்ள பெரிய சக்திகள் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கு. மனிதனுக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேலயும் நம்பிக்கை இல்லை. நம்ம வீட்ல வாழ்ந்து கொண்டே இருக்கிறவங்க மேலயும் நம்பிக்கை இல்லை. அப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மேல நம்பிக்கை இருக்கா? அண்ணா, கண்டிப்பா இருக்க வேண்டும் நண்பர்களே. நமக்கு அறியாத சக்திகள் தான் நமக்கு இந்த காற்று, நமக்கு அந்த சூடு, இந்த பஞ்சபூதங்களோட அந்த அருமை இல்லன்னா நம்மனால வாழவே முடியாது. அது எல்லாமே ஒரு சக்தி தான் நண்பர்களே. அந்த சக்தி மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. அது மழை வருமன்னா, ஐயோ வரலையேன்னா, ஐயையோ வரவே இல்ல. சொல்லிட்டாங்களே. யார் சொன்னாங்க? அவங்க வானிலை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு மழை வருமான்னு சொல்லி. ஆனா மழை வரலைன்னு, ஐயோ மழை வரவே இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க. நமக்கு பொறுமை இல்ல. நமக்கு வெயிட் பண்றதுக்கு நமக்கு பொறுமை இல்ல. இப்ப பாருங்க நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். என்னடா பொறுமை இல்ல, பொறுமை இல்ல. எதுக்கு பொறுமை இருக்கு? நமக்கே பொறுமை இல்ல. அப்ப சக்திகள் மேல நமக்கு எங்க நம்பிக்கை இருக்கு? நமக்குள்ள இருக்கிற சக்திகள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. நமக்குள்ள கடவுள், நம்ம தான் கடவுள்னா நமக்கு நம்பிக்கையே இல்ல. நம்ம எப்படி கடவுள் ஆக முடியும்? நம்ம மனிதர் தானே. நமக்குள்ள அவ்வளவு சக்திகள் இருக்கா? அப்போ நான் எப்படி இந்த உலகத்துல இருக்கிற சக்திகள் நம்புறதுன்னா, நம்ம தியானத்து மூலமா அந்த சக்திகளை நம்ம உணர்ந்துட்டோம்னா, நம்ம சுத்தி இருக்கிற சக்திகளையும் நம்ம உணர்ந்துட்டே இருப்போம் நண்பர்களே. அந்த அளவுக்கு ஒரு பொறுமைக்கு அந்த சக்திகள் மேல நம்பிக்கை இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மேல நம்பிக்கை இருக்கு. நமக்கு எத்தனையோ சக்திகள் இருக்கு நண்பர்களே. தியானம் செய்யும் பொழுது நமக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிருது. உடனே ஓப்பன் ஆகுமா? இல்ல மேடம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு என் நெற்றி கண் ஓப்பன் ஆகும். அது எப்படி ஓப்பன் ஆகும்? சாதனை செய்ய 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 அந்த நெற்றி கண்ணு ஓப்பன் ஆகும். நம்ம வாக்கு சக்தி. வாக்குக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி நமக்கு தெரியும்? நம்ம தியான சாதனை செஞ்சு, அந்த ஞானத்தை பெறும் பொழுது, புத்தகங்கள் படித்து, அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது, அந்த சக்திகள் மேல நமக்கு நம்பிக்கை வரும். நமக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? அந்த மேடம்க்கு வந்துருச்சு. எனக்கு வரல. நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கைகள் நம்ம உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்னா, நம்ம தியானத்து மூலமா நம்ம உருவாக்கணும். எப்படி தியானம் செய்யும்பொழுது ஒரு சக்தி வரும். பொறுமை தேவைப்படுகிறது. எப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, நம்ம கண்களுக்கு தெரியாத சக்திகள் மேலயும் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும் நண்பர்களே.
அது வரைக்கும் காத்திருக்கணும். வெயிட் பண்ணணும். சாதனை செய்யணும். பொறுமைக்கே பொறுமை இருக்கும் பொழுது, பொறுமைக்கே நம்பிக்கை இருக்கும் பொழுது, இந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற பொறுமைக்கு ஒரே ஒரு பொறுமைக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது, இந்த மனிதனுக்கு எவ்வளவு மூளை இருக்கிறது? எவ்வளவு நம்பிக்கை தேவைப்படுகிறது? சக்திகள் மேலயும் நமக்குள்ள நம்ம அந்த கடவுள் இருக்காங்கன்னா, அந்த கடவுளோட தன்மை நமக்குள்ள இருக்கிறது. அந்த கடவுளோட தன்மை நம்ம வெளிக்கொண்டு வரணும் நண்பர்களே. அப்போ நம்ம எல்லாத்து மேலயும் நம்மனால நம்ப முடியும். அந்த விதை வச்சா விவசாயி வந்து ஆனந்தமா முளையெடுத்து எல்லா பயிரெல்லாம் வெளியில வரும் என்றது அந்த விவசாயி எவ்வளவு நம்புறான். எவ்வளவு பொறுமை இருக்கு அந்த விவசாயி. அந்த விதைக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு. அதனால வாழ்க்கையில பொறுமைக்கு பொறுமை இருக்கிறது நண்பர்களே. இ- இங்கே இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொறுமைக்கு. ஒவ்வொரு விஷயமும் தனக்கான நேரத்தில் தெய்வ திட்டத்துடன் மூலமாக நிறைவேறும் என்றது பொறுமைக்கு நன்றாக தெரியும். அதனால் பொறுமை எப்போதும் அமைதியாகவே இருக்கும். நமக்கு மீறினா ஒரு சக்தி இருக்கிறது என்றது நமக்கு தெரியும். கண்டிப்பா அவனோட செயல் மூலமா இதுதான் பிளான். அங்க பிளான் போட்டு வந்திருப்போம். அந்த பிளான் மூலமா தான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னா, ஒரு நம்ம ஒரு கோயில் கட்டணும். ஒரு பிரமிட் கட்டணும். இது எல்லாமே ஒரு திட்டத்துடன் நடக்கிறது நண்பர்களே. அந்த பிரமிட் வரும்னு சொல்லி ஒரு எடுத்து காட்டுட்டு பத்திரிகை சொல்லிடுவார். அந்த இடத்துல வந்து பிரமிட் வரும்னு சொல்லிட்டு. எங்க அங்கெல்லாம் வந்து ஒரு காடா இருக்குது. அது எப்படி பிரமிட் வரும்னு சொல்லி. ஆனா அது என்னது? தெய்வ திட்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதனால குரு மூலமா அது சொல்லியிருக்காரு. அது பல வருஷங்கள் கழிச்சு கண்டிப்பாக அந்த இடத்துல பிரமிட் வரும். அது கடவுளோட திட்டம் நண்பர்களே. அதனால பொறுமையா குரு சொன்னது கேட்டுட்டு நம்ம பொறுமையா இருந்தால் கண்டிப்பாக அந்த திட்டத்தின் மூலம் கண்டிப்பாக அது நிறைவேறும். நமக்கு இப்போ நம்ம ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம். நம்ம ஒரு சினிமாக்கு போ ஒரு 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 சினிமா வந்து அவங்க எடுக்குறாங்க. அந்த சினிமா எடுக்கும் பொழுது அ அ அதுல வந்து ஆக்டர்ஸ் வேணும். எத்தனையோ பேரு வொர்க் பண்றதுக்கு வேணும். அவன் வந்து ஒரு 3 மாசத்துல வந்து முடிப்பாங்க. இல்ல 6 மாசம் ஆகலாம். 1 வருஷம் ஆகும். ஆனா அந்த பொறுமைக்கு வந்து சரி இவங்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து நம்ம அந்த சினிமா கண்டிப்பா வந்து பார்ப்போம்ன்ற ஒரு எண்ணம்ன்றது இருக்கும். ஒரு டிக்கெட் நம்ம வாங்குறோம். அ இன்னைக்கு வாங்கிட்டு இப்பவே நாளைக்கு தான் அந்த சினிமா பார்க்கணும். பொறுமையுடன் காத்துக் கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த சினிமா நம்ம பார்ப்போம். பொறுமை இல்லன்னா அங்கே முடியாது. எல்லாத்துக்குமே வந்து அந்த கடவுளோட திட்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கும். ஆனா அவர் படிச்சு முன்னேறினா, அவர் கஷ்டப்பட்டாதான் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கண்டிப்பாக ஆகுவார். அது திட்டத்துல இருக்கு. கடவுளோட திட்டத்துல அது இருக்கு. கண்டிப்பா அது நிறைவேறும். அதனால நம்ம வாழ்க்கையில அந்த பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கடவுளோட திட்டம், தெய்வத்துடன் திட்டம் கண்டிப்பாக நடக்கும் என்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. கடவுளோட திட்டம் இருக்கு. நம்ம எது செய்யாம உட்கார்ந்தா இல்லை. நம்ம செய்யறது கண்டிப்பாக செஞ்சால் அது நமக்கு பலன் என்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால பாருங்க, எங்கெல்லாம் பொறுமை உள்ள இடத்தில் வந்து அழுத்தம் என்பதே இருக்காது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, அழுத்தம் எதுக்கு இருக்காது? அந்த பொறுமை இருக்கும் பொழுது.
ஒரு இப்போ எக்ஸாம்பிளா நானே தியானத்துல இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து, "நீ எங்கே போக்கூடாது, எங்கே செய்யக்கூடாது, இந்த தியானத்துக்கே போக்கூடாது." சொல்லும் பொழுது பத்ரிஜி அவர்கள் சொன்னார், "நீங்க பொறுமையா இருங்க, சகனத்துடன் இருங்கன்னார்." அது இருக்கும் பொழுது எனக்குள்ள வந்து அந்த அழுத்தமே இல்ல. சரி, அவர் கண்டிப்பாக தியானத்துக்கு வருவாரு. அப்ப வந்து நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு என்ன நடக்கும்? என் ஹெல்த் வந்து நான் ஸ்பாயில் ஆயிடும். மன நிம்மதி கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். என்னடா! எனக்கு அமைதியே இல்ல. இவர் மாறவே இல்ல. நான் என்ன செய்யணும்? அந்த குழப்பத்துடன் நான் வாழ்ந்து கொண்டே அதனால நான் அமைதியா இருக்கிறதுனால, பொறுமையுடன் இருக்கிறதுனால, எனக்கு அந்த அழுத்தமே இல்லாம போய்விட்டது நண்பர்களே. அழுத்தம்ன்றது யாரு கொண்டு வர்றாங்க? நம்ம கொண்டு வரும். நம்ம கன்ஃப்யூஷன்ஸ் யார் கொண்டு வருவோம்? நம்ம தான் கொண்டு வரோம். எனக்கு அமைதி இல்ல வாழ்க்கையில. என்னன்னா பொறுமை இல்ல. எங்கெல்லாம் பொறுமை இல்லையோ, அங்க அமைதி இருக்கவே இருக்காது. பொறுமை என்றது ரொம்ப முக்கியமானது. அங்கே ரொம்ப பொறுமை இருந்தால் மனிதன் அழுத்தமே இல்லாம வாழலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு ஜாப் பண்றாரு. அவர் வந்து நெறைய அப்ளிகேஷன் போடுறாரு. ஆனா ஒரு ஆபீஸ்ல வந்து அவருக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போறாரு. அவருக்கு வந்து அதுல வந்து அவரு செலக்ட் ஆகல. அப்புறம் வந்து அவருக்கு அழுத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? அவர் கஷ்டப்படுவார். அவர் இல்ல. நான் இன்னொன்னு வந்து நான் அப்ளை பண்றேன். அவர் வந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பாருன்னா, கண்டிப்பா அவருக்கு அழுத்தம் என்பதே இருக்கவே இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவருக்கு ஜாப் கிடைக்கும். அவர் ஆனந்தமா இருக்க முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்? இன்னொரு இது. நம்முடைய உள்ளார்ந்த சக்திகளை நமக்கு உள்ளார்ந்த சக்திகள் நெறைய இருக்கு நண்பர்களே. ஒன்றாக சேர்ந்து முழு வலிமையுடன் நாம் நினைத்து செய்யும் நேரம் வரும் வரை நம்முள் உள்ள பொறுமை அமைதியாக காத்து கொண்டே இருக்கும். அந்த சக்திகளை வந்து நம்ம ஒரு ஃபுல்லா இந்த தியானம் தியானமே எக்ஸாம்பிள். தியானம் செய்ய வந்து ஒரு எனர்ஜி ஃபுல் ஃபார்மேஷன் வந்து நமக்கு நடக்கும். அப்போ நடந்து விட்டதுன்னா, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு வாழ்க்கையில சக்சஸ்ன்றது நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு சக்தியே இல்ல. எந்தையும் எந்த வொர்க் வந்து நமக்கு சக்சஸ் ஆகாது. இப்போ நம்ம தியானத்து மூலமா நம்ம இப்ப பாருங்க. நம்ம பிசிக்கல்ல நம்ம பார்த்தோம்னா, நெறைய பணம் நம்ம சேர்த்து வச்சோம்னா, எது வேணுமானாலும் நம்ம கண்டிப்பா செலவழிக்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். எது வேணுமானாலும் நம்மனால செய்ய முடியும். அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திகளை முழுசா நம்ம வாங்கி விட்டோம்னா, எது வேணுமானாலும் ஆன்மீகத்திலோ நம்மனால செய்ய முடியும் நண்பர்களே. சக்தி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது நமக்கு. அதனால நம்ம உள்ளார்ந்த சக்திகளை வந்து நம்ம ஒன்றாக சேர்க்கணும்னா தியானம் செய்யணும். புத்தகங்கள் நெறைய படிக்கணும். ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். ஞானத்தை கேட்கணும். இது எல்லாம் செய்யும் பொழுது நம்ம சக்தியா நம்ம மாறி விடுவோம் நண்பர்களே. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்றது மாறிவிடும். நம்பிக்கை, சக்தி மேல நம்பிக்கை, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை என்றது நமக்கு கண்டிப்பாக வேணும். நீங்க பாருங்க, கவனித்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, பொறுமை என்றது தன முழு நம்பிக்கையும்
இந்த படைப்பில் உள்ள உயர்ந்த சக்திகளுக்கும் சமர்ப்பிக்கிறது நண்பர்களே. அதோட எவ்வளவு இருக்கிறது பாருங்க. முழுமையான நம்பிக்கை. அது சமர்ப்பணம் செய்கிறது. அது எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னா, அன் அளவற்ற அன்பில். நமக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்ல. சுத்தி இருக்கிறவங்க மேல அன்பு இல்ல. வீட்ல இருக்கிற அவங்க மேலயும் நம்பிக்கை இல்ல. ஆனா, அளவற்ற அன்பில் இருந்து உருவாக்கி சக்தியால் தான் தன் வலிமை சேர்த்து கொள்கிறது என்பது நமக்கு புரிகிறது நண்பர்களே. எந்த அளவுக்கு நமக்கு அந்த அன்பு என்றது இருக்கிறது, அந்த அன்பு மூலமா எது வேணுமானாலும் நம்ம ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். அன்பு இல்லாம வாழவே முடியாது. நம்ம அன்புக்காக நம்ம காத்துக்கொண்டே இருப்போம். யாராவது கொடுக்கல, அவருக்கு அன்பே இல்லப்பான்னு சொல்லுவோம். பசங்களுக்கு அன்பு இல்லப்பா, புருஷனுக்கு அன்பு இல்ல, மாமியாருக்கு அன்பு இல்ல, உனக்கே அன்பு இல்ல. அப்ப அவங்க கிட்ட இருந்து எங்கே நம்ம அன்பு நமக்கு கிடைக்கும்? நமக்கு அன்பு இல்ல, அளவற்ற அன்பு நமக்கு எப்படி வரும்? இந்த உன்னதமான சக்திகள் மேல அபாரமான சமர்ப்பண பாவம் நமக்கு இருக்க வேண்டும் நண்பர்களே. எப்போ இருக்கிறதோ அப்ப நமக்கு கண்டிப்பாக அளவற்ற அன்பு என்றது நமக்கு கிடைக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்மளால கொடுக்க முடியும். எங்க இருந்து நம்ம சேர்க்கணும்? எல்லாருக்கிட்ட இருந்து நம்ம சேர்க்கணும். பஞ்சபூதங்கள்ல இருந்து சேர்க்கணும். நல்லது செய்யணும். எல்லாருக்கும் இப்ப பாருங்க, ஒரு குருமார்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு சுத்தி இருக்கிற லட்சக்கணக்குல, கோடி கணக்குல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அன்பு கொடுத்து கொண்டே இருப்பார். அன்பு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு அன்பு வந்து கொண்டே இருக்கும். நம்ம காற்று நம்ம அன்பு கொடுக்கிறோம்னு சொல்லி காற்று வருகிறது. அந்த காற்று கொடுத்து கொண்டே இருக்கிறது. அளவற்ற அன்பு மூலமா அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. சூரியன் பாருங்க. சூரியன் கிட்ட இருந்து எவ்வளவு வெளிச்சம், எல்லாருக்கும் ஒரே வெளிச்சம். பணக்காரனுக்கும், பிச்சைக்காரனுக்கும், நோய் இருக்கிறவனுக்கும், குழந்தைகளுக்கும், செடி மரங்களுக்கும், தண்ணிக்கும் எல்லாத்துக்குமே அந்த சூரியன் என்றது அந்த வெளிச்சம் அளவற்ற அன்புடன் கொடுத்து கொண்டே இருக்கிறது சூரியன். எப்ப நமக்குள்ள அந்த அன்பு சமர்ப்பண பாவம், சக்தி மேல சமர்ப்பண பாவம் இருக்கிறது, நம்ம எது கேட்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. அன்பிலோ இருந்து எது உருவாக்கிறது? இந்த பொறுமை. தன இலக்கை பற்றி அதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிறது. அப்படி ஒரு நம்ம கிட்ட உள்ள இருந்து வர அந்த பொறுமை எவ்வளவு அற்புதமானது என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்கள். கடைசியா பொறுமை பத்தி நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நாம் இப்பொழுது ஒரு மிகுந்த பொறுமையுடன் கூடிய
முழுமையான சரணாகதி உணர்வை எப்ப நம்ம பெற்றுகிறோமோ அப்பொழுது நாம் அடைய வேண்டியது கண்டிப்பாக நம்மனால அடைய முடியும் நண்பர்களே. சம்பூர்ணமான சரணாகதி. சில பேர் சொல்லுவாங்க, நான் குருக்கு சரணாகதி அடைஞ்சிறேன். ஆனா குரு சொல்றது நம்ம கேட்கிறதே இல்ல. நான் கடவுளுக்கு நான் சிவனுக்கு சரணாகதி அடைஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா சிவன் என்ன சொல்லியிருக்காரு, சிவன் என்ன செய்யறாரு அன்றது நம்ம தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம கொண்டு வர மாட்டோம். அப்ப எப்படி நம்ம சரணாகதி அடையிறோம்? சம்பூர்ண சரணாகதி அடையணும்னா ஒரு ஹனுமான் நம்ம எக்ஸாம்பிள நம்ம எடுத்துக்கலாம். ராமருக்கு அவர் முழுசா சரணாகதி அடைஞ்சார். எப்ப பார்த்தாலும் ராமா 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 சொல்லிக் கொண்டே இருப்பார். அது சம்பூர்ண சரணாகதி நண்பர்களே. ஒரு இப்போ நம்ம மேல நமக்கு சம்பூர்ண சரணாகதி இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில நல்லா வாழ்ந்து கொண்டு நம்மளால இருக்க முடியும். ஒரு ஆன்மீகமான வாழ்க்கை ஆகட்டும், பிராபஞ்சிகமான வாழ்க்கை ஆகட்டும், ஒரு சம்பூர்ண சரணாகதி என்றது வேணும் நண்பர்களே. சம்பூர்ண சரணாகதி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதனால பொறுமைக்கு அந்த உயர்ந்த இடம் கொடுத்திருக்காங்க. ஒரு குழந்தை ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ஒரு டீச்சர் பாடம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அவர் சொன்ன உடனே அது எல்லா ஆன்சர்ஸ் அவங்களால படிக்க முடியாது. ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே இருக்கும் பொழுது, ஒரு மிட் டெர்ம் டெஸ்ட்ல ஒரு கொஞ்சம் மார்க்ஸ், திருப்பி மெயின் டெஸ்ட் வரும் பொழுது நல்லா படிச்சுட்டே இருக்காங்கன்னா, கண்டிப்பா அது பொறுமையுடன் படிக்கணும் நண்பர்கள். அப்ப அவ சென்டம் அவரால வாங்க முடியும். அங்க பொறுமை தேவைப்படுகிறது. இன்னைக்கு லெசன் எடுத்தாங்க. இன்னைக்கே நம்மளால ஃபுல்லா முடிக்க முடியுமா? சில பேர் முடிக்க முடியும். சில பேருக்கு முடிக்க முடியாது. அதனால நம்ம பொறுமையுடன் இருந்தால் குழந்தைகளும் நல்லா வளர்ச்சி அடைய முடியும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிற நமக்கே ஸ்ட்ரெஸ் இருக்கு. பொறுமை இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படி சொல்ல முடியும் பொறுமையுடன்? குழந்தை வளர்ப்பு என்றது எவ்வளவு பொறுமை இருக்கு. ஒரு அம்மாவுக்கு பாருங்க, சின்ன குழந்தை வீட்டுல இருக்கும் பொழுது அந்த குழந்தை அழுதுட்டாங்கன்னா எவ்வளவு ஓடி போயிடுறாங்க. இல்ல நான் அவ்வளவு பொறுமைக்கு பொறுமை இருக்கு. குழந்தைக்கு பொறுமை இருக்கு. அம்மா வரலன்னா கூட அழுதுட்டே இருப்பான் தவிர அவ யார் வந்தாலும் இல்ல வேண்டாம்னு சொல்லுவான். அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனா பொறுமையுடன் காத்துக்கொண்டே இருப்பான் அம்மாக்காக. நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் நண்பர்களே, எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம பொறுமையா இருந்ததுனால ஒரு குரு வேணும் என் வாழ்க்கையிலோ என் ஆன்மீகமான வளர்ச்சிக்கு குரு வேணும்னு சொல்லி எத்தனையோ ஜென்மங்கள் பொறுமையா இருந்ததுனால இந்த ஜென்மத்திலோ நமக்கு குரு நம்ம அந்த குரு வழியில் நம்ம போய்கொண்டே இருப்போம். ஒரு குரு வேணுமன்னா கூட பொறுமை தேவைப்படுகிறது. குரு இந்த ஜென்மத்தில எனக்கு குரு வேணும் கிடைக்காத நண்பர்களே. எத்தனையோ ஜென்மங்கள் தபசு பண்ணி நம்ம மனதுக்குள்ள ஆழமான எண்ணம் எனக்கு வேணும் 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 சொன்னதுனால ஒரு 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 குரு நமக்கு கிடைப்பார் நண்பர்களே. ஒரு நல்ல ஃபேமிலி வேணும்னா கூட நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே நமக்கு கிடைக்காது. நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது எத்தனையோ ஜென்மங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல ஒரு குடும்பம் என்றது நமக்கு கிடைக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம வீட்டுல நல்லா இருக்கிறோம்னா எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம பொறுமையா இருந்ததுனால இந்த வாழ்க்கையிலோ இந்த ஜென்மத்திலோ நமக்கு கிடைத்து விட்டது நண்பர்களே.
பொறுமை என்றது ஒரே சின்ன வார்த்தை தான். அந்த பொறுமை இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும், வளர முடியும் நண்பர்கள். எவ்வளவு பொறுமை இருக்கிறதோ, நீங்க அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி என்றது கிடைக்கும் நண்பர்களே. எனக்கு பத்ரிஜி அவர்கள் 2000 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ சொன்னார். பொறுமையா இருங்க. உங்க ஹஸ்பண்ட் மாறுவாரு. நான் பொறுமையா இருக்கிறதுனால, தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுனால, என்னுடைய வளர்ச்சி என்னால காண முடிகிறது. என்ன தியானத்துல 3rd ஐ எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ்ட்ரல் டிராவல் ஆகட்டும், ஒரு சக்தி ஆகட்டும், எனக்கு நிறைய சக்தி ஆகட்டும், மாஸ்டர்ஸ் கூட கனெக்டிவிட்டி ஆகட்டும், ஒரு பிரமிட், என் வீட்டு மேல பிரமிட் கட்டுறதுக்கு இது சாமானியமான விஷயம் இல்ல நண்பர்களே. ஒரு நம்ம பிரமிட் நம்ம வீட்டு மேல கட்டோம்னா எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம புண்ணியம் பண்ணாதான் ஒரு பிரமிட் கட்ட முடியும். நான் பொறுமையா காத்துக்கொண்டே இருந்தேன். எனக்கு இருக்கு ஒரு பிரமிட் கட்டணும்னு சொல்லி. ஆனா எப்ப என் ஹஸ்பண்ட் வந்து என் வீடு இடிச்சு அந்த இடத்துல வீடு கட்டுறாங்கன்னா, அப்ப நான் கேட்கும் பொழுது சரி நான் கட்டி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். பொறுமையுடன் நான் காத்துக்கொண்டே இருக்கிறதுனால என்ன வீட்டு மேல பிரமிட் என்னால உருவாக்க முடிஞ்சது நண்பர்களே. எத்தனையோ பொறுமை இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். வெற்றி அடைஞ்சு கொண்டேதான் இருப்பேன். இந்த ஞானத்தை நான் பெறணும்னா கூட எனக்கு பொறுமை வேணும். ஒரு புத்தகம் எடுத்து படிக்கும் பொழுது முதல்லவே நமக்கு முடிஞ்சிடுமா அது? ஒரு 300 பேப்பர் இருக்கிற அந்த 300 பேப்பர் படிச்சுட்டு என்ன நான் படிச்சேன்னு சொல்லி பொறுமையுடன் திருப்பி வந்து நம்ம ரீகால் பண்ணாதான் நம்மனால அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்க முடியும். பொறுமை எது எடுத்தாலும் பொறுமைதான். ஒரு குக்கர் வச்சாலும் பொறுமை தானே. சாதம் அது உருவாக்கணும்னா பொறுமையுடன் இருந்தாதானே உருவாக்கும். அதனால பொறுமைன்றது சாதாரணமான வார்த்தை இல்ல நண்பர்களே. எதனால நான் ஆன்மீகத்துல ஒரு புது வழிய நான் சொல்லியிருக்கேன்னா, ஆன்மீகத்துல எனக்கு புது வழியா இருந்தது இந்த பொறுமைதான் நண்பர்களே. ஆசான்மார்களே, கடவுள்மார்களே. நீங்க பொறுமையிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு பொறுமை இருக்கு. அதனால நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். பொறுமை இல்லைன்னா, இந்த மேடம் என்ன பொறுமை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி. சொல்லி நீங்க எழுந்து போயிருப்பீங்க. கண்டிப்பாக. யாருக்கெல்லாம் பொறுமை இருந்ததோ அவங்க மட்டும்தான் உட்கார்ந்து கேட்டிருப்பாங்க. ஒரு ஸ்விம்மிங் வரணும்னா பொறுமை வேணும். ஒரு டான்ஸ் கத்துக்கணும்னா பொறுமை வேணும். ஒரு பாட்டு பாடணும்னா பொறுமை வேணும். ஒரே நாள்ல சரிகம பதனிச வந்துடுமா? ஒரே நாள்ல பாட்டு வந்துடுமா? ஒரே நாள்ல ஸ்விம்மிங் வந்துடுமா? ஒரே நாள்ல டான்ஸ் வந்துடுமா? ஒரே நாள்ல பெயிண்ட் பண்ண முடியுமா? என்ன பார்த்து அப்படியே பெயிண்ட் பண்ணிடுறீங்களா? முடியாது. எதுக்கும் பாருங்க, எது வேணுமானாலும் பொறுமையுடன் இருந்தால் நம்ம வாழ்க்கையில வெற்றி தான் நண்பர்களே. வெற்றி 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 வேணுமன்னா எழுதி வச்சுக்கோங்க. பொறுமை வேணும். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு பாண்டியப்பன் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். மகா அவதார அறக்கட்டளை அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். பொறுமையா இருப்போம் நண்பர்களே. பொறுமையுடன் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதுக்கும் ஜெயிக்கிறதுக்கு தான் பொறுமை வேணும். பாருங்க, எது வேணுமானாலும் பொறுமைதான் வேணும் நண்பர்களே. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சோ மச்.